جزاؤهم عند ربهم جنات عدن تجري من تحتها الأنهار خالدين فيها أبدا رضي الله عنهم ورضوا عنه ذلك لمن خشي ربه. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد وإذ قال إبراهيم ربي اجعل هذا البلد آمنا واجنبني وبني أن نعبد الأصنام ربي إنهن أضلن كثيرا من الناس فمن تبعني فإنه مني ومن عصاني فإنك غفور رحيم. يا أيها الذين آمنوا لم تقولون ما لا تفعلون كبر مقتا عند الله أن تقولوا ما لا تفعلون. قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அநேகனாகிய அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நம்மிடம் மேலாக நேசிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரத்தை தன்னால் இயன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிகள் மணிகள் மீதும் தாபீன்கள் தபோ தாபீன்கள் குறிப்பாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான மக்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாய் என்னுடைய இந்த உரிய ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் அடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹுவின் மாபெரும் கிருபையினால் நபித்தோழர்கள் வாழ்வு தரும் படிப்பினைகள் என்ற தலைப்பின் கீழ் இரண்டாவது தொடரில் நாமெல்லாம் இங்கு ஒன்று கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் மனித சமுதாயத்தை படைத்து அந்த மனிதர்களுக்கு ஏராளமான அருண்கொடைகளை இறைவன் வழங்கியிருக்கிறான். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு இறை தூதர்களை அனுப்பி எந்த மக்கள் வழிகேட்டிலும் சீர்கேட்டிலும் இருந்தார்களோ அந்த மக்களுக்கு மத்தியில் சத்திய மார்க்கத்தை அந்தந்த இறை தூதர்கள் மேற்கொண்டார்கள். இறை தூதர்கள் மாத்திரம் கிடையாது, அந்த இறை தூதர்களை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு நம்பிக்கை கொண்ட மக்களும் சரி. இந்த உலக மக்களுக்கு இறைவன் அனுப்பப்பட்ட தூதர்கள், அவர்கள் மாத்திரம் இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யவில்லை, தனியாளாக பிரச்சாரம் செய்யவில்லை. அந்தந்த இறை தூதர்களோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில நம்பிக்கை கொண்டவர்களை இறைவன் ஏற்படுத்தினான். அந்த நம்பிக்கை கொண்டவர்களுடைய துணையோடு ஒவ்வொரு இறை தூதர்களும் இந்த மார்க்கத்தை பலவிதமான தியாகங்கள் மூலியமாக இஸ்லாத்தை கொண்டு சென்றார்கள். அதே போன்றுதான் நம் இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக ஆவதற்கு முன்பு உண்மையாளர், அஸ்ஸித்தீக், நம்பிக்கையாளர், எந்த விதமான அவப்பெயரையும் அல்லாஹ்வின் தூதர் அந்த மக்களிடத்திலிருந்து எடுக்கல. இவரை போன்று ஒரு உண்மையாளர் கிடையாது, இவரை போன்று ஒரு நம்பிக்கையாளர் கிடையாது என்று மக்களுக்கு மத்தியில் பெயர் எடுத்த அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறை தூதர் என்று மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்த உடனேயே
ஏராளமான எதிர்ப்புகள் அல்லாஹ்வின் தூதரை நோக்கி கிளம்பியது. அதுவரைக்கும் உண்மையாளர் என்று சொன்ன அந்த மக்கள் பிறகு பொய்யர், குழப்பம் செய்ய வந்தவர் என்று கடுமையான வார்த்தைகளை அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த ஏராளமான மக்கத்து குறைஷிகள் பயன்படுத்தினார்கள். ஏராளமான சிரமத்தை நபிகளார் சந்திச்சார். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் அல்லாஹ்வின் தூதருக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையூட்டும் விதமாக சில நபி தோழர்கள் அல்லாஹ்வின் தூதரோடு உறுதுணையா இருந்தாங்க. வரலாற்றில் புரட்டி பார்க்கக்கூடிய நேரத்தில் நபிகளார் மரணிக்கிற வரைக்கும் சரி ஏராளமான நபி தோழர்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்படி வரிசையாக அடுக்கி கொண்டு போகலாம். நபிகளாருக்கு உறுதுணையாக இருந்தவர்கள். உறுதுணை மட்டும் கிடையாது, அல்லாஹ்வின் தூதருக்கு எப்படி உறுதுணையாக இருந்தார்களோ, பக்கபலமாக இருந்தார்களோ, இஸ்லாத்திற்காக பல தியாகங்களை செய்யக்கூடியவர்களாக நபித்தோழர்கள் இருந்தார். எந்த இலக்குக்காக இந்த உலகத்தில் படைக்கப்பட்டமோ, எதை நோக்கி நாம் பயணம் செய்ய வேண்டுமோ, அந்த சொர்க்கத்துடைய பாதையை விட்டு சற்றும் பின்வாங்காமல் அந்த இலக்கை நோக்கி கடைசி வரைக்கும் பயணம் செய்தார்கள். இறை திருப்தியை எதிர்பார்த்தார். ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போதும் சரி, எந்த அமல்களை எந்த வணக்கங்களை செய்தாலும் சரி, இதில் இறைவனுடைய திருப்தி இருக்கிறதா? இறை திருப்தி இல்லாவிட்டால் என் நிலைமை என்னவாகும் என்று சில நபித்தோழர்கள் யோசித்தது உண்டு. இரையச்சம், நான் ஒரு காரியத்தை செய்கிறேன், பாவமான காரியம், இந்த பாவமான காரியத்திற்கு இறைவனுடைய தண்டனை எனக்கு வந்துவிட்டால் என் நிலைமை என்னவாகும்? அல்லாஹ்வை அஞ்சி அஞ்சி ஒவ்வொரு நொடி பொழுதும் கடந்து சென்றார்கள். தவறே செய்யாத நபித்தோழர்கள் கூட இது தவறாக இருந்து இதன் மூலியமாக இறைவன் என்னை தண்டித்து விட்டால் என் மறுமை வாழ்க்கை என்னவாகும்? இப்படி ஏராளமான நபித்தோழர்கள் இறையச்சத்தை வெளிப்படுத்தினார்கள், இறை திருப்தியை வெளிப்படுத்தினாங்க, இறை திருப்திக்காக பாடுபட்டார்கள், சொர்க்கத்திற்காக பாடுபட்டார்கள். இறையச்சத்தை அதிகமாக உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டே கடைசி வரைக்கும் வாழ்ந்து மரணித்தார்கள். அப்பேற்பட்ட சில நபி தோழர்களுடைய வரலாற்று சம்பவங்களை தான் இந்த உரையில் நாம் சுருக்கமாக பார்க்கவிருக்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு தரக்கூடிய பாடம் படிப்பனை என்ன? சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவரை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஒரு முன்னறிவிப்பு செஞ்சார். யாருக்கு தெரியும்? சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உலகத்தில் வாழும் பொழுது நபிகளாருடைய வாயிலிருந்து ஒரு நற்செய்தி பெற்றார்கள். தெரிஞ்சவங்க சொல்லுங்க. சொர்க்கவாசி. அல்லாஹ்வின் தூதர் ஒரு 10 பெயரை குறிப்பிட்டாங்க. குறிப்பிடாத பெயர்களும் இருக்கிறார்கள். குறிப்பிட்ட அந்த 10 பெயரில் ஒரு நபர் தான் சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவருடைய வரலாற்று சம்பவத்தை கொஞ்சம் அலசி பாருங்கள். இறைவனுக்காக செய்த தியாகம், இறைவனுக்காக செய்த செயலில் இறை திருப்தி எதிர்பார்த்தவர், ஏற்றுக்கொண்ட கொள்கையில் கடைசி வரைக்கும் உறுதியாக இருந்தவர். எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் சரி அதில் சற்றும் தடம் புரளாமல் உறுதியாக இருந்த நபித்தோழர் தான் சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆரம்ப காலகட்டத்தில் மக்காவில் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை, இஸ்லாத்தை சுதந்திரமாக பின்பற்றவில்லை. முஸ்லிம் என்று யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை அடித்து வேதனை செய்யக்கூடிய மக்கள் இருந்தார்கள். மறைமுகமாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டார்கள். இறைவனை நினைவு கூற முடியவில்லை. இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போது சில நபர்கள் மக்காவிலிருந்து அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள்.
சில நபர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்தை மேற்கொண்டார்கள். 2 ஹிஜ்ரத், ஒன்று அபிசீனியாவுக்கு, இரண்டாவது மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்ற சில நபித்தோழர்களும் இருக்கிறார்கள். சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை மக்காவில் சுதந்திரமாக பின்பற்ற முடியவில்லை, கடுமையான முறையில் எதிர்க்கிறார்கள் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக சொந்த நாட்டை விட்டு வேறு ஒரு நாட்டுக்கு செல்கிறார், மதீனா நகரத்திற்கு செல்கிறார். இறைவனுடைய பாதையில் யார் ஹிஜ்ரத் மேற்கொள்கிறார்களோ அவர்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு அந்தஸ்து இறைவன். இஹ்லாஸோடு ஹிஜ்ரத் செய்தவர்கள், ஹிஜ்ரத்னா பயணம் செய்வது, சொந்த நாட்டை விட்டுவிட்டு, வீட்டை விட்டுவிட்டு, பொருளாதாரத்தை விட்டுவிட்டு, குடும்பத்தை விட்டுவிட்டு சென்றவர்கள் நபித்தோழர்கள் பட்டியலிட்டு போகலாம். அப்படி ஹிஜ்ரத் செய்தால் என்ன நன்மை நமக்கு கிடைக்கிறார் சொல்கிறார்கள். யார் அல்லாஹ்வின் பாதையில் இஹ்லாஸோடு ஹிஜ்ரத் செய்து முடிக்கிறார்களோ அவர் அதற்கு முன்னால் செய்த ஒட்டுமொத்த பாவத்தையும் இறைவன் மன்னித்து விடுகிறான். அன்று பிறந்த பாலகனை போன்று அவன் மாறி விடுகிறான். எல்லா பாவத்தையும் இறைவன் மன்னித்து விடுகிறான். அப்பேற்பட்ட ஒரு மகத்தான நன்மை இந்த ஹிஜ்ரத் பயணத்தில் இருக்கிறது. எல்லாத்தையும் விட்டுட்டு போனாங்கல்ல, இறைவன் கொடுக்கக்கூடிய ஒரு கண்ணியம், ஒரு அந்தஸ்து. சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு சென்று விட்டார். மதீனா தான் இப்ப இருக்கிற இடம். இவர் என்ன செய்கிறார், ஒரு நேரத்தில் மக்காவில் ஒரு வேலைக்காக வரார். மதீனாவிலிருந்து மக்காவிற்கு ஒரு வேலைக்காக வருகிறார். வேலைக்கு வரக்கூடிய நேரத்தில் சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடுமையான முறையில் நோய்வாய்ப்பட்டு விட்டது, சிரமத்திற்கு உள்ளாகி விட்டார். எந்த அளவிற்கு என்றால் அந்த நோயின் மூலியமாக மரணத்துடைய படுக்கைக்கு சென்று விட்டார். உயிரோடு திரும்ப மாட்டார் என்ற எண்ணம் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கே வந்து விட்டது. அப்பேற்பட்ட ஒரு கடுமையான நோய். அந்த நோய்க்கு பயந்தே இவர் செஞ்ச செயலை பாருங்க. மரணத்துடைய பிடியில் இருக்கிறார் என்று நினைத்து கொண்டே அந்த நபி தோழர் நபிகளாருக்கு அழைப்பை விடுக்கிறார். அல்லாஹ்வின் தூதரே, மக்காவிற்கு ஒரு வேலை நிமித்தியாக வந்தேன், கடுமையான முறையில் நோய்வாய்ப்பட்டு விட்டதே, சிரமத்திற்கு உள்ளாகிவிட்டேன், மரணத்துடைய படுக்கையில் இருப்பதை போன்று எனக்கு எண்ணம் தோன்றுகிறதே. நபிகளாருக்கு இந்த செய்தி எட்டுகிறது. இப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, நலம் விசாரிப்பதற்காக சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் வருகிறார். ரசூலுல்லாஹ்வும் கிளம்பி வரார். அல்லாஹ்வின் தூதர் கிளம்பி வந்து சஅதை பார்க்கிறார்கள், சஅதுக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள். இந்த நேரத்தில் அவர் நபிகளாரிடத்தில் கேட்ட கேள்வியை பாருங்கள். இந்த இடத்தில் நம்மில் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, இந்த கேள்வி நம்முடைய உள்ளத்தில் எழுந்திருக்காது, அவருக்கு எழுந்தது. இதுதான் படிப்பனை. சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாரிடத்தில் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, நான் அல்லாஹ்வுடைய பாதையில் ஹிஜ்ரத்தை மேற்கொண்டேன், சொந்த நாட்டை விட்டுவிட்டு மதீனாவுக்கு சென்றேன். மதீனாவில் எனக்கு மரணம் வந்திருந்தால் அந்த ஹிஜ்ரத்துக்கான நன்மை எனக்கு கிடைக்கும். ஆனால் மதீனாவில் இந்த நோய் ஏற்படாமல் மக்காவில் எனக்கு இந்த நோய் ஏற்பட்டு விட்டதே, இந்த நோயின் மூலியமாக மரண படுக்கைக்கு நான் சென்று விட்டேனே, இந்த மக்காவில் நான் மரணத்தை தழுவிவிட்டால், ஒருவேளை அல்லாஹ்வின் நாட்டத்தால் இந்த மக்காவிலேயே நான் மரணத்தை தழுவிவிட்டால் என் ஹிஜ்ரத் பயணத்தை இறைவன் ஏற்றுக்கொள்வானா? மதீனாவில் மரணிச்சா ஹிஜ்ரத்துடைய நன்மை எனக்கு முழுமையா கிடைச்சிடும். மதீனாவில் அந்த நோய் எனக்கு ஏற்படவில்லை, மக்காவிற்கு ஒரு வேலை நிமித்தியாக வந்ததின் காரணத்தினால் நோய்க்கு உள்ளாக்கப்பட்டு மரண படுக்கைக்கு சென்று விட்டேன்.
இந்த ஊரில் நான் மரணித்து விட்டால் இதுதான் எனக்கு சொந்த ஊரே, இதுதான் எனக்கு சொந்த நாடே, இந்த இடத்தில் நான் மரணித்து விட்டால் என் ஹிஜ்ரத்துடைய நன்மை எனக்கு கிடைக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இறைவனுக்காக செய்த செயல், மகத்தான செயல். அந்த செயல் இறைவன் ஏற்றுக்கொண்டானா கொள்ளவில்லையா? ஒருவேளை இந்த ஹிஜ்ரத்துக்கான நன்மை எனக்கு கிடைக்காவிட்டால் என் நிலைமை என்னவாக? அந்த ஹிஜ்ரத் எல்லாம் நன்மையான காரியங்கள் அழிந்து விடுமே என்று கண்ணீர் வடிக்கிறார் அந்த நபித்தோழர். இறை திருப்தி. அல்லாஹ்வின் தூதர் இந்த நபித்தோழரை பார்க்கிறார்கள், சில பிரார்த்தனை செய்கிறார்கள். இறைவா, சஅதுக்கு குணமளிப்பாயாக, நிவாரணத்தை தருவாயாக சொல்லிட்டு இறுதியாக நபிகளார் சொல்றாங்க பாருங்க, அல்லாஹ்வின் தூதர் இறைவனிடத்தில் கையேந்துகிறார்கள். இறைவா, சஅதுடைய ஹிஜ்ரத்துக்கான நன்மையை முழுமையாக கொடுத்து விடு இறைவா. அவர் இறைவனுக்காக செய்த செயலை நீ ஏற்றுக்கொள். உனக்காக செய்தார், உனக்காக ஹிஜ்ரத் செய்தார், உனக்காக அனைத்தையும் இழந்து நாடு விட்டு நாடு சென்றார். அந்த காரியத்தை ஏற்றுக்கொள் இறைவா என்று அல்லாஹ்வின் தூதர் அந்த நபி தோழருக்காக பிரார்த்தனை செய்தார்கள். பிறகு இறைவன் குணமளித்தால் மதீனாவிலிருந்து, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்கிறார். அதன் பிறகு ஏராளமான காரியங்களில் மார்க்க பணிகளை செய்தார்கள் என்ற வரலாற்று சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். இந்த செய்தியில் கிடைச்ச படிப்பினையை பாருங்க. இறை திருப்தி எதிர்பார்த்தார். இறைவனுக்காக செய்த செயல் ஒருவேளை இறைவன் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என் நன்மை பாலாகிவிடுமே. இன்றைக்கு நாம் அமல்கள் செய்கிறோம், வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம், அழைப்பு பணி கொடுக்கிறோம், பொருளாதாரத்தை தியாகம் செய்கிறோம். என்னென்னவெல்லாம் அமல்கள் இருக்கிறதோ அதை அனைத்தையுமே பட்டியல் போடுங்கள். இதனுடைய நன்மை எனக்கு கிடைத்து விடுமா? இறைவன் இந்த அமல்களை ஏற்றுக்கொண்டு விட்டானா? இதை யோசிக்க வேண்டும். அதைதான் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிந்திக்கக்கூடியவராக, கவலைப்படக்கூடியவராக இருந்தார். ஹிஜ்ரத் பயணத்தை இறைவன் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நான் செய்த நன்மை, ஹிஜ்ரத்துக்காக செய்த நன்மை பாலாகிவிடும் என்று நினைத்தார். இன்றைக்கு பிறருக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக அமல்களையும் வணக்கங்களையும் செய்யக்கூடிய முஸ்லிம் மக்கள் ஏராளம். பிறர் என்னை மெச்சிக்க வேண்டும், என்னை புகழ வேண்டும், என்னை பற்றி பேச வேண்டும் என்ற பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய முஸ்லிம் மக்கள் ஏராளம். இறை திருப்தி எதிர்பார்க்கவில்லை, மனிதர்களுடைய திருப்தி எதிர்பார்த்துதான் இன்றைக்கு இந்த உலகத்தில் முஸ்லிம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் சரி, இறைவன் என் காரியங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அந்த சிந்தனை ஒவ்வொரு நொடி பொழுது உங்களுடைய உள்ளத்தில் இருக்கணும். அதற்காக பிரார்த்தனையும் செய்ய வேண்டும். அதை பற்றியான ஒரு படிப்பினை இவருடைய வரலாற்று சம்பவத்தில் இருக்கிறது. இது மட்டும் கிடையாது, இவருடைய கொள்கை பிடிப்பை பாருங்க. ஏராளமான எதிர்ப்புகள் இவரை நோக்கி வந்தது. சாதாரண எதிர்ப்புலாம் கிடையாது. ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நபித்தோழர் எந்த அளவுக்கு எதிர்ப்பை சந்தித்தார் என்றால், பெற்றெடுத்த தாய் கடுமையாக எதிர்க்கிறார்கள். நீ இஸ்லாத்தை விட்டு வெளியில வா, நீ இஸ்லாத்தை விட்டு வெளியே வராவிட்டால் நான் உன்னிடத்தில் பேச மாட்டேன், நான் உன்னிடத்தில் பழக மாட்டேன், என் நாவில் ஒரு சொட்டு தண்ணீர் கூடப்படாது. நீ இஸ்லாத்தை விட்டு வெளியில வரலன்னா உன்னிடத்தில் பேச மாட்டேன், உன்னிடத்தில் பழக மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன், தண்ணீர் கூட பருக மாட்டேன். நீ இஸ்லாத்தை விட்டு வெளியில வந்துட்டேன்னு தெரிஞ்சா அப்பதான் நான் சாப்பிடுவேன். இப்பேற்பட்ட ஒரு எதிர்ப்பு
பெற்றெடுத்த தாயிடத்திலிருந்து சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஏற்படுகிறது. சும்மா அந்த அம்மா மிரட்டல, சாப்பிட மாட்டேன், பேச மாட்டேன், தண்ணீர் கூட குடிக்க மாட்டேன் என்று வாயளவில் மிரட்டவில்லை, வாழ்க்கையில செயல்படுத்தினாங்க. கிட்டத்தட்ட சில நாட்கள், ஒரு 3 அல்லது 4 நாட்கள் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் பேசவில்லை, சாப்பிடவில்லை, தண்ணீர் கூட குடிக்கல. சில நாட்கள் கழிகிறதே, பசியுடைய உச்சம் கடுமையான முறையில் அவருடைய உடலில் ஏற்பட்டு மயக்கம் போட்டு கீழே விழுகிறார் தாய். எப்படியெல்லாம் அந்த தாய் மகனை மனதை மாற்ற வேண்டும் என்ற சூழ்ச்சிகளில் ஈடுபட்டாங்கன்னா, சஅதே நீ இஸ்லாத்துல தான் இருக்கிற, இஸ்லாமிய மார்க்கத்தை தான் பின்பற்றி கொண்டிருக்கிறாய், இறை வசனத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறாய், இறை தூதரை பின்பற்றி கொண்டிருக்கிறாய், ஆனால் இஸ்லாத்தில் இருந்து கொண்டே நீயே இஸ்லாத்துக்கு மாறு செய்கிறாயே. இஸ்லாத்துல தான் இருப்பேன்னு உறுதியா சொல்ற, இஸ்லாத்தை விட்டு வெளியே வரமாட்டேன் என்று ஒரு பிடிப்போடு இருக்கிறாய், ஆனால் நீ உன் இறைவனுக்கு மாறு செய்கிறாயே. தாய் மகனிடத்தில் பேசக்கூடிய பேச்சு மகனுக்கு புரியல. நான் மாறு செய்கிறேனா? நான் என்ன மாறு செய்கிறேன்? என் இறைவன் எனக்கு எதை கட்டளையிட்டானோ, இறை தூதர் எனக்கு எதை வழிகாட்டினார்களோ அதை என் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். நான் எந்த விஷயத்தில் என் இறைவனுக்கு மாறு செய்கிறேன்? மகன் கேட்கும் பொழுது அப்ப தாய் சொல்லக்கூடிய பதிலை பாருங்கள். உன்னுடைய குர்ஆன்ல உன்னுடைய இறைவன் பெற்றோரை பேண சொல்லி உனக்கு சொல்லலையா? பெற்றோருடைய பேச்சை மீறக்கூடாதுன்னு உனக்கு சொல்லலையா? நீ பெற்றோரை பேணுகிறாயா? என் பேச்சை கேட்டுக்கிட்டு இப்ப நீ இருக்கிறியா? நான் இஸ்லாத்தை விட்டு வெளியில வான்னு சொல்றேன், இஸ்லாத்தை பின்பற்றாத என்று சொல்லுகிறேன், என் பேச்சை மீறி என்னை அவமானப்படுத்தி நீ இஸ்லாத்துல தானே இருக்கிற, உன் குர்ஆனுக்கு நீயே மாறு செய்யறியப்பா, உன் இறைவனுக்கும் இறை தூதருக்கும் நீயே மாறு செய்கிறாயே. எப்படி எல்லாம் சூழ்ச்சி செய்கிறாங்கன்னு பாருங்க. சத்திய மார்க்கத்தில் இருந்து வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பல திட்டங்கள் தீட்டினார்கள் அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கத்து குறைஷிகள், காபிர்கள், ஆண்களும் பெண்களும். உன் இறைவனுக்கு நீயே மாறு செய்கிறாயே. இதெல்லாம் சொல்லி சொல்லி மகன் இஸ்லாத்துல பிடிப்பாதான் இருக்கிறார். ஒரு கட்டத்து மேல தாய் இறக்கக்கூடிய சூழ்நிலை வருகிறது. என்ன செய்வதுன்னு தெரியல. தாயுடைய பேச்சை கேட்டு விடலாமா என்ற எண்ணத்தில் தள்ளப்படுகிறார். பிறகு இறைவன் ஒரு வசனத்தை இறக்குகிறான். 31வது அத்தியாயம் 15வது வசனத்தை எடுத்து பாருங்கள். இறைவன் பேசுகிறான், எனக்கு இணை வைக்கக்கூடிய காரியத்தில், எனக்கு மாறு செய்யக்கூடிய காரியத்தில் உன்னை யாரும் மிரட்டினாலும் சரி, உன் பெற்றெடுத்த தாயாக இருந்தாலும் சரி, அதை ஒருபோதும் நீ கேட்க வேண்டாம். பெற்றோருக்கு நீ உபகாரம் செய்யணும் தான். பெற்றோரை பற்றி அதற்கு முதல் வசனமும் பேசுகிறது, ஏராளமான வசனங்களும் பேசுகிறது. பெற்றோருக்கு கட்டுப்பட வேண்டும், பெற்றோருக்கு நீ உபகாரம் செய்ய வேண்டும், பெற்றோர் பேச்சை கேட்க வேண்டும். ஆனால் மார்க்க விஷயத்தில் கேட்க வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது. மார்க்க விஷயத்தில் பெற்றோர் எவ்வளவு எதிர்ப்புகள் தெரிவித்தாலும், நெருங்கிய உறவினர்கள் எதிர்ப்புகளை தெரிவித்தாலும், அதை நீ கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுல நீ உறுதியாய். இறைவன் வசனத்தை இறக்குகிறான். அந்த வசனம் இவருக்கு ஆறுதலை தருகிறது. ஸஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வசனம் இறங்கிய பிறகு இன்னும் உறுதியாக இருக்கிறார். தாயிடத்தில் சொல்லுகிறார், என்னை எவ்வளவு மிரட்டினாலும் சரி, பசியோடு பட்டினியோடு இதன் மூலியமாக மரணித்தாலும் சரி,
நான் ஏற்றுக்கொண்ட கொள்கையை விட்டு வரமாட்டேன், இதில் உறுதியாக இருப்பேன். அவருடைய உறுதியுடைய வெளிப்பாடு இறைவன் செய்த செயல் தாயுடைய மனசை மாத்திட்டான். கொள்கை விஷயத்தில் எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் அவர் உறுதியாக நின்றார். பெற்றோர்கள் மிரட்டினார்கள், சூழ்ச்சிகள் செய்தார்கள். உறுதியாக நின்ற காரணம் இறைவன் அவருடைய பெற்றோர் மனதை மாற்றிவிட்டார். எவ்வளவுதான் சூழ்ச்சி செஞ்சாலும் என் மகன் இஸ்லாத்தை விட்டு வெளியே வரப்போவது கிடையாது என்று புரிந்து கொண்டே அவர் அடுத்து வரக்கூடிய நாட்களில் தண்ணீர் பருகவும் உணவை சாப்பிடவும் ஆரம்பித்து விட்டார். ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார். இவருடைய வரலாற்று சம்பவத்தை பற்றி பேசணும் என்றால் ஒரு உரை பத்தாது. அதில் முக்கியமான 2 பாடங்களை மட்டும் நான் எடுத்திருக்கிறேன். ஒன்று, இறை திருப்திக்காக செய்த நற்செயல் ஹிஜ்ரத் இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்ற கேள்வி அவருக்கு இருந்தது. 2வது, கொள்கை பிடிப்பு. இன்னைக்கு மனதை தொட்டு சொல்லுங்கள், நம்மில் எத்தனை பேரிடத்தில் கொள்கை பிடிப்பு இருக்கிறது? கொள்கை பிடிப்புனா என்ன? வெறுமனே நான் அல்லாஹ்வை வணங்கிவிட்டேன், இறை தூதர் சொல்லிக் கொடுத்ததை காட்டி தந்ததை பின்பற்றி கொண்டிருக்கிறேன், இது மட்டும் கிடையாது. இறைவன் எதை விட்டு தடுத்தானோ அதை விட்டு விலகி இருக்க வேண்டும். இறை தூதர் எதை செய்யக்கூடாது என்று நமக்கு கட்டளையிட்டார்களோ அதை விட்டு விலகி இருக்க வேண்டும். அதுதான் கொள்கை பிடிப்பு. பெற்றெடுத்த தாயார் சூழ்ச்சி செய்தார், மகன் பிடிப்போடு இருந்தார். ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்களுடைய நிலைமை, உறவை காரணம் காட்டி நெருங்கிய உறவினர் உறவை முறிச்சிக்க முடியாது. அல்ல உறவை பேண சொல்றான் அல்லவா? உறவு பேண தான் சொல்றான். உறவை பேணாதவன் சொர்க்கம் செல்ல மாட்டான், மாற்று கருத்து இல்லை. இறைவன் சொல்லக்கூடிய உண்மை அதுதான். இறை தூதரும் அதை தான் வழிகாட்டினார். எந்த விஷயத்துல? மார்க்க விஷயத்தில் உறவுக்கு கட்டுப்படுங்கள், பெற்றோருக்கு கட்டுப்படுங்கள். மார்க்கத்திற்கு முரணாக அழைக்கிறார்களா, மார்க்கத்திற்கு முரணான செயல்களை செய்ய சொல்லி வலியுறுத்துகிறார்களா, அது மிகப்பெரிய குற்றம். இன்றைக்கு இந்த உறவு தான் எவ்வளவு அமல்களை செய்தாலும் சரி, நாளை மறுமையில் பாதாளத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய செயல். உறவை காரணம் காட்டி மார்க்கத்திற்கு முரணான சபைகள், திருமண நிகழ்ச்சிகள் ஏராளமான உரைகளில் பேசப்பட்டிருக்கிறது. மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துவதற்கான காரணம், முஸ்லிம் மக்கள் அதை பற்றி கவனம் செலுத்துவது கிடையாது. அதில் கலந்து கொண்டே நாம் செய்த அமல்களையும் இழந்து கொண்டிருக்கிறோம், பாவங்களையும் சுமந்து கொண்டிருக்கிறோம். இறைவனுடைய வசனம் கேலி செய்யப்படக்கூடிய இடத்தில் நீங்கள் அமராதீர்கள். ஒருவேளை அமர்ந்தால் நீங்கள் அந்த தவறை செய்யாவிட்டாலும் நீங்க அந்த தப்பை செஞ்சிருக்க மாட்டீங்க. அந்த சபையில் கலந்து கொண்டதன் காரணமாக அந்த தவறை செய்ததற்கு சமம் என்று இறைவன் சொல்லுகிறான். மாலை போடக்கூடிய திருமணம், கருகுமணி போடக்கூடிய திருமணம், மார்க்கத்திற்கு முரணான சபைகள், பிடிப்பு இல்லாமல் அலட்சியமாக இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். நாளை மறுமையில் இந்த காரியம் நம்மளை நரகத்தில் தள்ளும். ஸஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறில் இது மிகப்பெரிய படிப்பினை நமக்கு. பெற்றெடுத்த தாயார் எவ்வளவு சூழ்ச்சிகள் செய்தாலும் மிரட்டினாலும் சரி, ஏற்றுக்கொண்ட கொள்கை விட்டு ஒரு பிசற கூட இல்லை, அதில் உறுதியாக இருந்தார். அதற்கு கிடைத்த பரிசு அவருடைய தாயார் மனசை இறைவன் மாற்றினார். இந்த பிடிப்பு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதே போன்று பாருங்க, இவருடைய வரலாற்று சம்பவத்தில் கிடைக்கக்கூடிய படிப்பினை ஏராளமாக இருக்கிறது. 2 சம்பவத்தை மட்டும் நான் பதிவு செய்திருக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 49வது அத்தியாயம் 2வது வசனத்தில் பேசுகிறார்,
யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி வலா தஜ்ஹரு லஹு பிகௌலி கஜஹரி பஅலிக்கும் லிபஅல் அன் தஹ்பத அமாலுக்கும் வ அன்தும் லா தஷ்குரூன். இறைவன் இந்த வசனத்தில் சொல்லக்கூடிய மிக முக்கியமான அம்சம் என்னன்னா ஒரு சம்பவத்தை ஒட்டிதான். எந்த சம்பவம் என்றால், அல்லாஹ்வின் தூதர் ஒரு இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க. 2 நபி தோழர்கள் ரசூல்லா கூட இருக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் 2 நபி தோழர்கள் அல்லாஹ்வின் தூதருடைய பக்கத்தில் இருக்கிறார். அப்ப பனு தமீம் குலத்தை சார்ந்த ஒரு கூட்டம் ரசூல்லா கிட்ட வராங்க. நபிகளார் கிட்ட வந்து அல்லாஹ்வின் தூதர்கிட்ட கேட்கிறாங்க கேள்வியை, அல்லாஹ்வின் தூதரே, எங்கள் கூட்டத்திற்கு ஒரு தலைவரை நியமனம் செய்யுங்கள். கேட்ட கேள்வி யார்கிட்ட? ரசூல்லா கிட்ட. ஆனால் ரசூல்லா பதிலளிப்பதற்கு முன்பாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கூட்டத்தில் ஒரு நபரை கை காட்டுகிறார். அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு இவரை தெரியும், இவர் இந்த கூட்டத்திற்கு தலைவராக இருப்பார், இவர் இருந்தால் நல்லா இருக்கும், இவரை போடுங்கள். அப்படியே அங்க நேரு மற்றும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, இல்ல இந்த கூட்டத்தில் வேறொரு நபரை அவர் கை காட்டுகிறார், நீங்க அவரை போடாதீங்க, எனக்கு இவரை பற்றி நல்லா தெரியும், இவர் இந்த மக்களை நல்ல விதமாக வழி நடத்துவார். கேட்ட கேள்வி ரசூல்லா கிட்ட. ரசூல்லா பதிலளிப்பதற்கு முன்பாக 2 நபி தோழர்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் ஆலோசனை சொல்கிறார்கள். அபூபக்கர் ஒரு நபரையும் உமர் ஒரு நபரையும் கை காட்டுகிறார். 2 பேர் 2 ஆளை கை காட்டுறாங்க. அப்போ உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நபரை கை காட்டிய உடனேயே அபூபக்கருக்கு கோபம் வந்து விட்டது. உமரே, நான் ஒரு கருத்தை சொன்னால் அந்த கருத்துக்கு நேர் மாற்றமாக ஏதாவது சொல்ல வேண்டும் என்பதற்காகவே உன் கருத்தை நீ பதிவு செய்கிறாய். பொதுவா ரசூலுல்லாஹ்வோடு இருக்கக்கூடிய நேரத்திலும் சரி, மற்ற நேரங்களிலும் சரி, அபூபக்கருக்கும் உமருக்கும் ஏராளமான கருத்து வேறுபாடுகள் இருந்தது. நபிகளார் மரணித்த பிறகும் 2 நபி தோழர்களுக்கும் கருத்து வேறுபாடு இருந்தது. அப்ப அபூபக்கர் இந்த வாசகத்தை பயன்படுத்துகிறார். நான் ஒரு நபரை கை காட்டினா, நான் ஒரு கருத்தை சொன்னால் அந்த கருத்துக்கு நேர் மாற்றமாக வேறொரு கருத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காகவே உன் கருத்தை நீ பதிவு செய்கிறாய் உமரே என்று கேட்கிறார்கள். அப்ப உமர் பதிலளிக்கிறாங்க, யா அபூபக்கரே, என் நோக்கம் அது அல்ல, நீங்கள் உங்கள் கருத்தை பதிவு செய்தீர்கள், நான் என் கருத்தை பதிவு செய்தேன். அப்படியே 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது 2 நபர்களுடைய குரல்கள் அதிகமாகி விட்டது ரசூலுல்லாஹ்வுக்கு முன்பாக. அப்ப இறைவன் கண்டித்து வசனத்தை இறக்குகிறான். 2வது வசனம் 49வது அத்தியாயம் 2வது வசனம். அந்த வசனத்தை படிச்சேன். அந்த வசனத்துடைய விளக்கம் என்னவென்றால், நம்பிக்கை கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே, நபிக்கு முன்னால் உங்கள் குரலை உயர்த்தி பேசாதீர்கள். ஒருவேளை பேசினால் இதன் மூலமாக நீங்கள் செய்த நற்செயல் பாலாகிவிடும். நபிக்கு முன்னால குரலை உயர்த்தி பேசாதீங்க. இந்த வசனம் இதற்காகத்தான் அருளப்பட்டது. ஒருவேளை பேசினால் இதன் மூலியமாக நீங்கள் செய்த நற்காரியம், இந்த வாசகம் அந்த வசனத்தில் இருக்கும், படிச்சு பாருங்க, நீங்கள் செய்த நற்காரியம் அழிந்துவிடும் என்று இறைவன் கடுமையான வாசகத்தை பயன்படுத்துறான். இந்த வசனம் இறங்கிய அடுத்த வினாடி 2 நபர்களுக்கும் உள்ளங்கள் பதறக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துட்டான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் மரணிக்கிற வரைக்கும், இந்த வசனம் இறங்கிய பிறகு நபிகளார் மரணிக்கிற வரைக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் கிட்ட ஒரு செய்தி சொன்னாங்கன்னா ரசூலுல்லாஹ்வுடைய காதுல கேட்காது. எந்த அளவுக்குன்னா, ரசூலுல்லாஹ் திரும்பி கேட்பாங்களா, உமரே, நீ ஒரு செய்தி என்னிடத்தில் சொன்னாய், அந்த செய்தி என் காதில் கேட்கவில்லை, திரும்பி சொல்லுன்னு கேட்பாங்க ரசூலுல்லாஹ். இந்த வசனம் இறங்கிய பிறகு
உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் எந்த செய்தி சொன்னாலும் சரி ரசூலுல்லாஹ்வுடைய காதில் கேட்காது. இதுதான் சம்பவம். இதுல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இறையச்சம் வெளிப்படுகிறது. இறைவனுடைய தண்டனை நற்செயல்கள் அழிந்துவிடும் என்று இறைவன் சொன்ன மாத்திரத்தில் நபிகளார் மரணிக்கிற வரைக்கும் சரி ரசூலுல்லாஹ் கிட்ட குரலை உயர்த்தி பேச மாட்டாங்க, தாழ்த்தி தான் பேசுவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காதிலே விழாது. இந்த வசனம் அருளப்பட்டதற்கான மிக முக்கிய காரணம் இந்த இரண்டு நபி தோழர்கள் குரலை உயர்த்தி பேசியதால் தான். இதோடு இந்த சம்பவம் முடியுது. சில நாட்கள் கழிகிறது. பல சபைகளில் அல்லாஹ்வின் தூதர் மார்க்க உபதேசங்கள் செய்கிறார்கள், கலந்துகிறார். பொதுவாக மார்க்க சபைகள் ரசூலுல்லாஹ் எங்க கூடினாலும் யாராவது வரலன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்சிடும். இந்த பெயரை சொல்லி இவர் ஏன் வரவில்லை என்ற கேள்வியை ரசூலுல்லாஹ் கேட்பாங்க. ஏராளமான உதாரணங்களும் இருக்கிறது. போர்க்களத்துக்கு போனாலும் சரி இவரை ஏன் காணோம் அப்படின்னு கேட்பாங்க. இந்த வசனம் இறங்கிய பிறகு ஒரு நபி தோழர் சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவர் எங்கேயுமே காணோம். இந்த வசனம் இறங்கிய பிறகு அல்லாஹ்வின் தூதர் இவரை எங்கேயுமே பார்க்கவில்லை, எந்த இடத்துலையும் காணும், எந்த சபைக்கும் வரல. ஒரு நாள் ரசூலுல்லாஹ் கேட்கிறார், எங்கப்பா சாபித்தை காணோம், சில நாட்களாகவே அவரை காணவில்லையே, அவரை பார்த்து விட்டு வாருங்கள் என்று ஒரு நபரை அவருடைய வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார். ஒரு நபர் அவருடைய வீட்டிற்கு செல்கிறார். வீட்டிற்கு சென்று அவரை பார்த்தால் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார். அந்த நபி தோழர் கேட்கிறார், சாபித்தே ஏன் அழுகிறாய், என்ன காரணம்னு கேட்கிறார். அந்த நபி தோழர் சொல்லக்கூடிய பதிலை பாருங்கள். சாபித் சொல்லுகிறார், நான் நஷ்டவாளியாக ஆகிவிட்டேனே, நான் செய்த அமல்களும் நன்மைகளும் அழிந்து விட்டதே, என் நிலைமை இப்படி ஆகும் என்று நான் நினைத்து கூட பார்த்ததில்லை. இந்த வாசகத்தை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறார். வந்தவருக்கு புரியல. ஏன் அழுகிறாயின்னு கேட்டான். அழுகைக்கான காரணத்தை சொல்லாமல் முதல் எடுத்த உடனேயே அவர் பேசக்கூடிய அந்த சொல், நான் செய்த காரியங்கள் நஷ்டமாகிவிட்டதே, என் நிலைமை இப்படி ஆகிவிட்டது என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார். ஏன் இப்படி பேசுறீங்க? இந்த சொல்லுக்கான காரணம் என்ன? ஏன் நீங்க பல சபைக்கு வரவில்லை? அல்லாஹ்வின் தூதர் உங்களை பற்றி விசாரித்து விட்டு வர சொன்னார்கள், என்ன ஆகிவிட்டது அப்படின்னு வந்த நபி தோழர் கேட்கிறார். சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய பதிலை பாருங்கள். இறைவன் இப்படி ஒரு வசனத்தை இறக்கி விட்டானே. எந்த வசனம்? 49வது அத்தியாயம் 2வது வசனம். உங்கள் நபிக்கு முன்னால் உங்கள் குரலை உயர்த்தி பேசாதீர்கள், ஒருவேளை பேசினால் நீங்கள் செய்த நற்காரியம் அழிந்துவிடும். இந்த வசனத்தில் இறைவன் சொன்னானா? இந்த வசனத்தை சுட்டி காட்டி இறைவன் இப்படி ஒரு வசனத்தை இறக்கி விட்டானே என்று கண்ணீர் வடித்து கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிறார். இப்ப ஏன்பா அப்படி சொல்ற, என்ன காரணம்னு கேட்கும் பொழுதே அல்லாஹ்வுடைய நாட்டம், அவருடைய படைப்பு, அவர் பொது சபையிலும் சரி நபிகளார் இருக்கக்கூடிய சபையிலும் சரி இயற்கையாகவே அவருடைய குரலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சப்தமாகத்தான் படைத்திருக்கிறார். 4 பேர் இருக்கக்கூடிய சபையிலையும் சரி 40 பேர் இருக்கக்கூடிய சபையிலையும் சரி அவர் ஒரு சொல்லை சொன்னால் இவர் தான் எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க. இயற்கையாகவே அவருடைய குரலை சப்தமாகத்தான் இறைவன் படைத்திருக்கிறார். ஆனால் இறைவன் இறக்கிய வசனம் எனக்காகத்தான் இறங்கப்பட்டது. நான் செய்த நற்செயல்கள் நபிக்கு முன்னால் ஏராளமான இடங்களில் சபைகளில் என் குரலை உயர்த்தி பேசியிருக்கிறேனே,
ஏராளமான சபையில நபிக்கு முன்னால் என் குரலை சப்தமாக பேசியிருக்கிறேன், உயர்த்தி பேசியிருக்கிறேன். என் நிலைமை என்னவாகும் என்று தெரியவில்லை. நான் செய்த நற்காரியம், நான் செய்த நற்செயல் ஒட்டு மொத்தமாக அழிந்து விட்டதே, எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துவிட்டது என்று தன்னுடைய வீட்டில் அமர்ந்து கண்ணீர் வடிக்கக்கூடியவராக சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். இந்த வசனம் இவருக்கு இறங்கியது கிடையாது. இறங்கியதற்கான மிக முக்கிய காரணம் 2 நபி தோழர்கள் அபூபக்கரும் உமரும் அந்த இடத்தில் குரலை உயர்த்தி பேசிய காரணத்தினால் இறைவன் கண்டித்து வசனத்தை இறக்கினார். ஆனால் இவருக்கு இறங்கப்படாத ஒரு வசனம் தனக்கு தான் இறங்கப்பட்டது என்று நினைத்து, நான் நபிக்கு முன்னால் ஏராளமான இடங்களில் குரலை உயர்த்தி பேசியிருக்கேன், சத்தமாக பேசியிருக்கிறேன், நான் செய்த நற்காரியம் அழிந்து விட்டதே என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார் என்றால், சொன்ன செய்தி எடுத்துக்கிட்டு நேரா ரசூலுல்லாஹ் கிட்ட போறார். அல்லாஹ்வின் தூதரிடத்தில் சாபித் சொன்ன செய்தியை சொல்லுகிறார் அந்த நபி தோழர். நபிகளார் அடுத்த வினாடி சொல்றாங்க, உடனே சாபித் இடத்தில் செல்லுங்கள், அவரிடத்தில் ஒரு நற்செய்தி சொல்லுங்கள், அவர் நரகவாசி அல்ல சொர்க்கவாசி என்ற சுப செய்தியை சொல்லுங்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர் நரகவாசி அல்ல சொர்க்கவாசி என்று உயிரோடு வாழுகிற காலகட்டத்திலேயே நபிகளாரிடத்திலிருந்து நற்செய்தி பெற்ற ஒரு நபி தோழர் சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இறை அச்சம் இவருடைய வரலாற்று சம்பவத்தில் கிடைக்கக்கூடிய பாடம். இறைவனை எப்படி அஞ்சினார்னு பாருங்க. நபிக்கு முன்னால் குரலை உயர்த்தி பேசியிருக்கிறேன், என் நிலைமை என்னவாகும் என்று எனக்கு தெரியவில்லை, நான் செய்த நற்காரியம் அழிந்து விடுமோ என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார் என்றால், இன்றைக்கு இறையச்சம் இல்லாமல் இறைவனுடைய பயம் இல்லாமல் எவ்வளவு தவறுகளை நாம் அன்றாட வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறோம். பட்டியலிட்டு கொண்டு போகலாம். வெளி பார்வைக்கு அமல்களையும் வணக்கங்களையும் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். மனிதர்களுடைய திருப்தி கிடைத்தால் போதும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். மறைமுகமாக செய்யக்கூடிய பாவங்கள், தீமைகள், மற்ற நபர்கள் என்னை பார்க்காவிட்டாலும் என் இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். நான் செய்த பாவத்தை, நான் செய்த தீமையை இறைவன் பிடித்து விட்டால் என் மறுமை வாழ்க்கை என்னவாகும்? ஒவ்வொரு முஸ்லிமும் சரி, செய்த பாவத்தை சற்று உணர வேண்டும். பாவத்தை செய்யும் பொழுதே இறையச்சம் இருக்க வேண்டும். இறையச்சம் இருந்தது என்றால் பாவத்தை செய்வதற்கு யோசிப்பார். எந்த பாவத்தை நீங்க செய்வதற்கு முன் வந்தாலும் சரி, இந்நேரத்தில் எனக்கு மரணம் வந்துவிட்டால், புகை பிடித்தாலும், மது அருந்தினாலும், மார்க்கத்திற்கு முரணான சபைக்கு சென்றாலும், என்னென்ன தவறுகளை இருக்கிறதோ அந்த தவறுகளில் ஈடுபடும் பொழுதே அந்த நொடி எனக்கு மரணம் வந்துவிட்டால், புறம் பேசினாலும் சரி, மற்றவரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இயல்பாக போயிடுச்சு. இன்னைக்கு முஸ்லிம் மக்களுக்கு மத்தியில சர்வ சாதாரணமாகிவிட்டது. அமல்களையும் வணக்கங்களையும் செய்யக்கூடிய மக்கள் அந்த அமல்களை பாழாக்கக்கூடிய விதமாக வயிறுள்ளி குள்ளி ஹுமஸத்தின் லுமஸா, புறம் பேசி திரிவோருக்கு கேடு உண்டாகட்டும், இறைவனுடைய சாபத்தை பெற்று தரக்கூடிய பாவம். அந்த பாவத்தை அலட்சியமாக செய்கிறோமே, இறைவனுடைய பயம் அப்ப நமக்கு இல்லையே. பிறரை பற்றி பேசும் பொழுதே இறையச்சம் இல்லாம தானே பேசுறோம். இது புறம், இது அவதூறு, அவனை பற்றி தவறாக பேசுகிறேன், செய்யாத ஒரு செயலை செய்ததாக பேசுகிறேன். பாவம் என்று தெளிவாக தெரிந்த பிறகும் அந்த நேரத்தில் இறையச்சம் நம்ம கிட்ட இல்லை. அப்ப மரணம் வந்தா நம் சிந்தனை இப்படிதான் இருக்க வேண்டும். அந்த நொடி எனக்கு மரணம் வந்தா என் மறுமை வாழ்க்கை என்னவாகும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சகோதர சகோதரிகள். சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்யாத ஒரு விஷயத்திற்கு அஞ்சினார். தனக்கு இறங்கப்படாத ஒரு வசனத்திற்கு அஞ்சினார்.
பயந்தார். நரகவாசியாகிவிட்டேன் என்ற கடுமையான வாசகத்தை பயன்படுத்தினார். நஷ்டவாளி ஆகிவிட்டேன் என்று புலம்பிக் கொண்டிருந்தார். ஆனால் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக இப்பேற்பட்ட பாவங்களை தவறுகளை செய்து கொண்டிருக்கிறோமே. இரையச்சம் இல்லாமல், இறைவனுடைய பயம் இல்லாமல் அவருக்கு வந்த அந்த சிந்தனை நம்மில் எத்தனை பேருக்கு வந்திருக்கிறது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெறுமன நபி தோழர்களை சிலாகித்து வர்ணித்து பேசவில்லை. ரலியல்லாஹு அன்ஹு வர்ரது அன்ஹு. அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள், அல்லாஹும் அவர்களை பொருந்தி கொண்டான். சாதாரண வாசகமா? இப்பேற்பட்ட ஒரு அந்தஸ்திற்கு நபி தோழர்கள் உயர்வதற்கான காரணம் ஒவ்வொரு விஷயத்திற்கும் கவனம் செலுத்தினார். இறைவனை அதிகமாக பயந்தார்கள். இறைவன் இவருக்கு எப்படி சொர்க்கம் என்ற நற்செய்தியை நபிகளாருடைய நாவின் மூலியமாக சொன்னானோ அதை உண்மைப்படுத்தும் விதமாக இவர் அல்லாஹ்வின் பாதையில் செய்த தியாகம் அளப்பரிய தியாகம். யமாமா போர்க்களம். யமாமா போர்க்களம் என்பது சாதாரண போர்க்களம் கிடையாது. முஸ்ஸைலமா ஒரு பொய்யன், ஒரு அயோக்கியன். ஏன் இந்த வாசகத்தை பயன்படுத்துகிறோம் என்றால், நபிகளார் வாழுகிற காலகட்டத்தில் ரசூலுல்லாவுக்கு தொல்லை கொடுத்தான். எப்படி தொல்லை கொடுத்தானா, ரசூலுல்லா கிட்ட போய் டீலிங் போடுறான். முகமதே, நீங்க இறை தூதரா இருங்க. எது வரைக்கும் என்றால், மரணிக்கிற வரைக்கும் இறை தூதரா இருங்க. நீங்க மரணிக்கிற வரைக்கும் இறை தூதரா இருங்க. நீங்கள் மரணித்த பிறகு இதோ இந்த மக்களுக்கு நான் தான் இறை தூதராக இருப்பேன் என்று அறிவிப்பு செய்து விடுங்கள். நான் இந்த மக்களை வழி நடத்திக் கொள்கிறேன். செய்த டீலிங் ஒப்பந்தத்தை பாரு. நபிகளாருக்கு மிகவும் தொல்லை கொடுத்தான் இந்த பொய்யன். தானும் நபி என்று மக்களை குழப்பி தனக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை உருவாக்கி வைத்திருந்தான். மிகப்பெரிய கூட்டத்தை உருவாக்கி வைத்திருந்தான். ரசூலுல்லாஹ் கையில் ஒரு குச்சி ஒன்று வச்சிருப்பாங்க. இந்த குச்சை வச்சுக்கிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, என் கையில் இருக்கக்கூடிய அந்த குச்சியை நீ வாங்குவதற்கு தகுதி கிடையாது, உனக்கு இறை தூதர் என்ற பட்டம் கேட்கிறதா? ரசூலுல்லாஹ் கேலிக்கின்றதை அடிச்சிடுவாங்க. இந்த அளவுக்கு தொல்லை கொடுத்தவன், தனக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை, வழிகேடான கூட்டத்தை உருவாக்கி வைத்தவன். நபிகளாருக்கு இவன் தொல்லை தாங்க முடியல. ரசூலுல்லாஹ் இப்ப என்ன செய்யறாங்கன்னா, ஒரு நபி தோழரை அழைக்கிறான். நபி தோழரை அழைத்து, தூதுவன் பொதுவா மார்க்கத்தை அல்லாஹ்வின் தூதர் நேரடியாக பிரச்சாரம் செய்வான். சில நபர்களுக்கு கடிதத்தின் மூலியமா பிரச்சாரம் செய்வான். முஸ்ஸைலமா நபிகளாரிடத்தில் தொல்லை கொடுக்க வரும் பொழுதே பக்கத்துல சாபித் பின் கைஸ் இருக்கிறார். ரசூலுல்லாஹ் அந்த நபி தோழரை கை காட்டி சொல்றார், முஸ்ஸைலமாவே, எனக்கு பதிலாக இவர் உனக்கு பதில் கொடுப்பார், எனக்கு பதிலா சாபித் உனக்கு பதில் கொடுப்பார்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டான். இப்ப எந்த அளவுக்கு மக்களை வழிகேட்டின் பக்கம் இழுத்து வந்தான், தொல்லை கொடுத்தான், துன்பம் செய்தான், வேதனை செய்தான் என்றால், இவருக்கு ஒரு மார்க்க செய்தியை ரசூலுல்லாஹ் அனுப்பி வைக்கிறார். கடிதத்தின் மூலியமா ஹபீப் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் என்ன செய்கிறார், அந்த கடிதத்தை எடுத்துட்டு போறார். ரசூலுல்லாஹ் எழுதி கொடுத்த அந்த கடிதத்தை கொண்டு போய் முஸ்ஸைலமாவிடத்தில் கொடுக்கிறார். முஸ்ஸைலமா அதை பெற்றுக்கொண்டே, அந்த பொய்யன் அதை பெற்றுக்கொண்டே அந்த கடிதத்தை படிக்கிறார். அந்த கடிதத்தை படித்துவிட்டு அவனுடைய கோபம் தலையின் உச்சிக்கு ஏறிவிட்டது. கோபத்தை அடக்க முடியாமல் அவன் செய்யக்கூடிய செயலை பாருங்கள். யார் கடிதத்தை கொண்டு வந்தாரோ அவரை தூணில் கட்டி வையுங்கள், அவரை வேதனை செய்யுங்கள், துன்புறுத்துங்கள். என்ன இறை தூதரா ஏற்றுக்கிட்டா அவரை விட்டுருங்க. ஹபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கடிதத்தை எடுத்து செல்கிறார். அந்த பொய்யனிடத்தில் கொடுக்கிறார். தூணில் கட்டி வைக்கப்படுகிறார். துன்புறுத்துங்கள், வேதனை செய்யுங்கள், விட்டு விடாதீர்கள்.
என்னை இவர் இறை தூதராக ஏற்றுக்கொண்டு விட்டால் இவரை வேதனை செஞ்சிடாதீங்க. சொன்ன உடனேயே அவனுக்கு கீழ் உள்ள ஆட்கள் வேதனைகளை ஆரம்பிக்கிறார்கள், துன்புறுத்துகிறார்கள். ஒவ்வொரு சதை துண்டாக வெற்றார். கை தனியாக வெட்டப்படுகிறது, கால் தனியாக வெட்டப்படுகிறது. ஒவ்வொரு சதை துண்டாக வெட்டிய பிறகு அவன் கேட்கிறான், யாரை இறை தூதராக ஏற்றுக்கிற? என்னை இறை தூதராக ஏற்றுக்கொண்டால் இதோட வேதனை முடிஞ்சிடும், வேதனை தொடராது. கேட்கிறான். அவர் சொல்லுகிறார், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் இறை தூதர் முஹம்மது நபி தான். ஹபீபை வேதனை செய்கிறான். ஒவ்வொரு சதை துண்டாக வெட்டிய பிறகு கேட்கிறான், என்னை இறை தூதராக ஏற்றுக்கொண்டால் இந்த வேதனை உனக்கு தொடராது என்று மிரட்டுகிறான். எவ்வளவு வேதனைகளை அனுபவித்தாலும் இறை தூதர் முஹம்மது நபிதா என்று உறுதியாக இருக்கிறார். கடைசி கட்டமாக ஒவ்வொரு சதை துண்டாக வெட்டிய பிறகு உயிர் மட்டும்தான் மிச்சமாக இருக்கிறது. அப்பவும் கேட்கிறான், உனக்கு உயிராவது மிச்சம் வேணும்னா என்னை இறை தூதராக ஏற்றுக்கொள் என்று சொல்லுகிறான். அந்த நொடி பொழுதும் அவர் சொன்ன வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். ஹபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்து சித்திரவதை செஞ்சு கொலை செஞ்சான். ஒரேடியாலாம் குத்தி கொள்ளல, சித்திரவதை செய்து கொலை செய்தான். ஒவ்வொரு சதை துண்டாக வெட்டிய பிறகு கேட்கிறானா, அப்படியே கண்ணுக்கு முன்னால கொண்டு வாங்க. எவ்வளவு வேதனைகளை அனுபவித்திருப்பார். ஆனால் அவருடைய இலக்கு சொர்க்கமாக இருந்தது. அனைத்தையும் தாங்கிக் கொண்டு, சோதனைகளையும் தாங்கிக் கொண்டு சொர்க்கத்திற்காக வாழ்ந்த ஒரு மனிதர். இவருடைய இறப்பு செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு போது, அவருடைய தாயாருக்கு போது, தாயார் சொன்ன வார்த்தை, இந்த நாளுக்காகத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன். என் மகன் சிறந்த இடத்திற்கு சொர்க்கத்திற்கு சென்று விட்டார் என்ற செய்திலாம் தாயார் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் இவருக்காக பிரார்த்தனையும் செஞ்சாங்க. வாழுகிற காலகட்டத்தில் முசைலமா நபிகளாருக்கும் தொல்லை கொடுத்தான், மற்ற முஸ்லிம்களுக்கும் தொல்லை கொடுத்தான், வேதனை செய்தான். ரசூலுல்லாஹ் மரணிச்சிட்டாங்க. நபிகளார் மரணித்த பிறகு அபூபக்கருடைய ஆட்சி காலம். அபூபக்கருடைய ஆட்சி காலத்தில் நிறைய போர்க்களம் நடைபெற்றது. அதில் வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு போர்க்களம் என்றால் யமாமா போர்க்களம். அந்த யமாமா போர்க்களத்தில் குர்ஆனை மரணம் செய்த ஏகப்பட்ட நபித்தோழர்கள் மரணத்தை தழுவினார்கள். இந்த போர்க்களத்துக்கு பிறகுதான் குர்ஆனை ஒன்று தொகுக்க வேண்டும் என்ற ஆலோசனைக்கு நபித்தோழர்கள் வந்தார். யமாமா போர்க்களத்தில் நடந்த ஒரே ஒரு சம்பவத்தை பாருங்க. சாபித் பின் கைஸை பற்றி, முசைலமாவுடைய கை ஓங்கிவிட்டது. இஸ்லாமியர்களை அடிக்கிறான், வேதனை செய்கிறார், ஏகப்பட்ட நபர்களை கொன்று குவித்து விட்டார். ஒரு கட்டத்தில் முஸ்லிம்கள் விரண்டு ஓட ஆரம்பித்து விட்டார்கள். சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளார் சொன்ன அந்த நற்செய்தி சொர்க்கவாசி என்று முன்னறிவிப்பு செய்தார்களே, அதை உண்மைப்படுத்தும் விதமாக இவர் செய்த செயலை பாருங்கள். போர்க்களம் நடைபெற்று கொண்டிருக்கிறதே, இவர் என்ன செய்கிறார்னா, ஒரு பக்கம் மக்கள் விரண்டு ஓடுறாங்க. இவர் சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் கூடாரத்துக்கு செல்கிறார். மக்கள் ஒரு பக்கம் விரண்டு ஓடுறாங்க, இவர் கூடாரத்தின் பக்கம் செல்கிறார். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை பார்க்கிறார். போர்க்களம் நடந்துகிட்டு இருக்கு, மக்கள் விரைந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், மக்கள் அடி வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்நேரத்தில் சாபித் எங்கே செல்கிறார்? பின்தொடர்ந்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போறார். சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூடாரத்திற்கு செல்கிறார். பின்னால அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வராங்க. கதவை சற்று திறக்கிறார். சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அணிந்திருந்த ஆடையை கலட்டிவிட்டு வெண்மையான நிறத்தில் வெள்ளை கலர்ல ஒரு ஆடையை அணிகிறார். தான் ஏற்கனவே அணிந்திருந்த ஆடையை கலட்டிட்டு வெண்மை நிறத்தில் ஒரு ஆடையை அணிகிறார். அணிந்த பிறகு வாசன திரவியத்தை உடல் முழுக்க பூசுகிறார். இவருக்கு ஒண்ணுமே புரியல. போர்க்களம் படு பயங்கரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. திடீர்னு கூடாரத்துக்கு வந்து அணிந்திருந்த ஆடையை கலட்டி வெண்மையான ஆடையை போட்டுவிட்டு உடல் முழுக்க வாசன திரவியத்தை இவர் போடுவதை பார்த்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
கோபம் தலையின் உச்சிக்கு ஏறி சாபித்திடத்தில் கேட்கிறார்கள், நீ என்ன செய்கிறாய், என்ன செய்து கொண்டிருக்கிறாய், வாசன திரவியத்தை பூசிக்கொண்டிருக்கிறாயே என்று ஒரு மாதிரியாக கேட்கும் பொழுது அதற்கு அவர் சொல்லக்கூடிய பதிலை பாருங்கள். அனசே, நான் எதற்காக வெண்மை நிறத்தில் ஆடை அணிந்திருக்கிறேன் என்றால், நான் மரணித்த பிறகு என் கஃபன் துணிக்கு போடுவான், வெண்மை நிறத்தை என் உடலுக்கு கஃபன் துணியாக போடுவார். நான் மரணித்த பிறகு வாசன திரவியத்தை பூசுவார்கள். ஆனால் நான் உயிரோடு வாழும் பொழுதே மரணத்தை எதிர்நோக்கியவனாக நான் இப்போது நிற்கிறேன். இதுதான் என் கஃபன் துணி. மரணித்த பிறகு பூசக்கூடிய வாசன திரவியத்தை இதோ இப்பொழுது நான் உடலில் பூசிக்கொண்டே இப்பொழுது களத்தில் இறங்குகிறேன். மரணத்தை எதிர்நோக்கி வருகிறார். அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட வேண்டும் என்பதற்காக. சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், மக்கள் வறண்டு ஓடுறான், இவர் முன்னோக்கி செல்கிறார். மக்களே, இறைவனுடைய பாதைக்கு வாருங்கள், சொர்க்கத்தை நோக்கி விரையுங்கள். சாபிக்கு இலா மகுஃபிரத்தும் மின் ரப்பிக்கும் ஜன்னத்தின் அர்தம், வானம் மற்றும் பூமியை உள்ளடக்கிய சொர்க்கத்தை நோக்கி விரைந்து வாருங்கள் என்று இறைவன் பேசுகிறானே, நினைவுபடுத்துகிறார். சொர்க்கத்தை நோக்கி வாருங்கள், விரண்டு ஓட வேண்டாம், பின்னால் செல்ல வேண்டாம், முன்னோக்கி செல்லுங்கள் என்று பின்னால் செல்லக்கூடிய அந்த மக்களுக்கு மத்தியிலும் சொல்லிவிட்டு இவரும் முன்னோக்கி செல்லுகிறார். இவருடைய நெஞ்சு பகுதியில் மட்டும் 25 வெட்டு காயங்கள், நெஞ்சு பகுதியில் மட்டும் 25க்கும் மேற்பட்ட வெட்டுக்காயங்கள். இந்த வெட்டுக்காயங்களோடு களத்தில் நின்று அல்லாஹ்வின் பாதையில், அந்த போர்க்களத்தில் தோற்கக்கூடிய நிலைமையில் இருந்த போர்க்களம் இறைவனுடைய உதவியால் இவர் செய்த தியாகத்தின் மூலியமாக வெற்றியின் பாதைக்கு கொண்டு சென்றார். அந்த போர்க்களத்தில் ஏகப்பட்ட நபித்தோழர்கள் தியாகம் செய்தார்கள். அது நீண்ட வரலாறு. இவர் இந்த போர்க்களத்தில் சொர்க்கத்திற்காக மரணத்தை எதிர்த்து தியாகம் செய்த மனிதர். உயிரோடு வாழும் பொழுதே கஃபன் துணியை போட்டுட்டார், அத்தரை பூசிக்கொண்டு விட்டார். இதுதான் எனக்கான வாசன திரவியம், எனக்கான கஃபன் துணி என்று முடிவெடுத்து கொண்டே களத்தில் குதித்து நபிகளார் சொர்க்கவாசி என்று முன்னறிவிப்பு செய்தார்கள். அதை உண்மைப்படுத்தும் விதமாக அந்த போர்க்களத்தில் அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்ட நபித்தோழர் சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், வெறுமன கதை கிடையாது, உண்மை சம்பவம். எதற்காக சொல்லப்படுகிறது? பாடத்திற்காக, படிப்பினைக்காக. இதன் மூலியமாக நாம் மாற்றம் அடைந்து விட மாட்டோமா? சொர்க்கத்திற்காக வாழ்ந்த மனிதர், இறையச்சத்தை வெளிப்படுத்திய மனிதர், இறை திருப்திக்காக பாடுபட்ட மற்ற நபித்தோழர்கள், ஸஅத் பின் அபீ வக்காஸ் கொள்கை உறுதியோடு இருந்த நபர். அப்படியே சொல்லிக் கொண்டு போகலாம். நபித்தோழர்களுடைய வாழ்க்கை வரலாற்று சம்பவங்கள் ஏராளமான படிப்பினைகள் இருக்கிறது. ஆனால் அதை காதால் கேட்டு காதால் விடக்கூடிய முஸ்லிம் மக்கள் தான் ஏராளம். அதன் மூலியமாக பாடத்தையும் படிப்பினையும் பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்வது கிடையாது. எனவே இதை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்து கொண்டு, நம்மை போன்ற மனிதர் தான், நமக்கு எப்படி அனைத்து தேவைகளும் இருக்கிறதோ, அனைத்து ஆசைகளும் இருக்கிறதோ, அதே தேவைகள் ஆசைகள் நமக்கு முன்னால் வாழ்ந்த நபி தோழர்களுக்கும் இருந்தது. ஆனால் இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், சொர்க்கத்திற்காக வாழ்ந்தார்கள், இறை திருப்தியை வெளிப்படுத்தினார்கள், கொள்கை உறுதி நிலைநாட்டினார்கள், இறையச்சத்தை வெளிப்படுத்தினார்கள், சொர்க்கத்திற்காக வாழ்ந்து மரணித்தார்கள். இதை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்து கொண்டே இதன் மூலியமாக ஏராளமான படிப்பினைகள் நமக்கு இருக்கிற 2 நபித்தோழர்களுடைய வரலாற்று சம்பவத்தை சுருக்கமாக பார்த்திருக்கிறோம். எனவே இவர்களுடைய வாழ்க்கையில் கிடைத்த படிப்பினைகளை நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்வோம். இறையச்சத்தை வெளிப்படுத்தும். பாவமான காரியங்களில் ஈடுபடும் பொழுது இறை திருப்தி எதிர்பார்ப்போம். மனிதர்களுடைய திருப்தி தேவையில்லை. புகழ்ந்தாலும் சரி, மெச்சினாலும் சரி, அது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இறைவன் என்னை பார்க்கிறார், இறை திருப்தி எனக்கு இருந்தால் போதும். அதை நம் வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கு முயற்சி செய்வோம். இதன் மூலியமாக நாளை மறுமையில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்துவானாக என்று பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.